அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வில்லேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸ்டர்ன் கேப் ப்ரொவின்ஸில் இருக்குது. இந்த வில்லேஜோட நேம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டவுன், ஒரு ரொம்ப சின்ன ஒரு வில்லேஜ். மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் தான் வந்து அந்த வில்லேஜ்லேயே இருப்பாங்க. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படியே இங்கே இருந்து டவுன் சைடு போக மனசு இல்லாமல் அப்படி இங்கே செட்டில் ஆனவங்க தான் அவங்க வந்து நிறைய பேர் அந்த வில்லேஜில் இருப்பாங்க. ஸோ ஜோஹனஸ்பர்கில் இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆகும். ஒரு 8 to 10 hours ட்ராவல் டைம் இருக்கும். ஸோ 2 வழியாக வந்து இந்த இடத்துக்கு போகலாம். ஒன்று வந்து மவுண்டைன்ஸ் வழியாகவே போகலாம். அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து 4x4 வெஹிக்கிள் வந்து இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ரூட்ஸ் வந்து கிளியராக இருக்காது. இன்னொன்று ரோடு வழியாகவே போகணும், மெயின் ரோடு வழியாகவே போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூம் ஃபவுண்டைனில் வந்து மிட் பாயிண்ட்டை வச்சு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்லே ஈஸ்ட் அப்படின்னு ஒரு டவுன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லேருந்து நம்ம வந்து மேலே வந்து ரோட்ஸ் அப்படின்ற வில்லேஜுக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்லே ஈஸ்ட் அப்படின்ற இடத்துல இருந்து மேலே அந்த ரோட்ஸ் வில்லேஜுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரோடு வந்து இருக்காது. ஸோ நம்ம நார்மலான வெஹிக்கிளில் போய்க்கலாம். இந்த வில்லேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ பசுமையாக, இவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு வில்லேஜ் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து இந்த பார்த்துட்ருக்க வீடியோ தான் வந்து ஆன்சர். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸும் இருக்குது. பட் மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி நீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து தேவையில்லாத குப்பை, வேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக மக்கள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த பிளேஸுக்கு வந்து வந்தோம் அப்படின்னா. இந்த வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 3 இல்லை 4 ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே இந்த டூரிஸ்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபுல்லாக காட்டேஜஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் நம்ம எந்த ஒரு வெளியாட்கள் யாரும் வந்து தங்குறது இல்லை வேறு ஏதாவது டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மட்டும்தான் வந்து அந்த வில்லேஜில் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மால்ஸு, பெரிய பெரிய அந்த ஷாப்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வர போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து சேஃபு. இங்கே வந்து அந்த வில்லேஜ்லேயும் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும். பட் நீங்கள் சண்டே போகிறீங்க இல்லை ஏதாவது லாங் வீக்கெண்டில் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏன்னா லோக்கல்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்றனால மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து சேஃபு. இங்கே பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. நம்ம வின்டர் டைமில் போனோம் அப்படின்னா வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நார்மல் சம்மர் டைமில் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து க்ரைம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் வந்து கிட்ஸை அந்த மாதிரி நார்மலாக ரோட்டில் எங்கேனாலும் விளாட விட்டுக்கலாம். ஏன்னா மொத்தமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இவ்வளோ தான். இதில் வந்து ஒரு 4 ஸ்ட்ரீட் போகும். அந்த 4 ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காட்டேஜஸ்ஸு, அந்த அகாமடேஷன் டூரிஸ்ட்டுக்காக இந்த பிளேஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவர் பார்த்தீங்கல்ல, அந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர். ஸோ நம்ம அங்கே ஸ்டே பண்ண முடியாது. இந்த சைடில் வந்து எல்லாமே அகாமடேஷன். அந்த ஊர்க்காரவங்களுக்கு என்ன மெயினான தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி எல்லாருமே இந்த அக்காமடேஷன் அந்த இதில் வந்து இருப்பாங்க. இல்லை இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து விவசாயம் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்புறம் இந்த ஆடு கோழி அந்த மாதிரி வளர்த்து வந்து சேல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஊரில் வந்து எல்லோரும் பண்ணுறது. நீங்கள் அந்த அக்காமடேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து ஹைஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான அக்காமடேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்தில் கட்டின அந்த ஸ்டோன் கல் வச்சு கட்டின மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அக்காமடேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே வரணும் அப்படின்னா முன்னாடியே கம்பல்சரி வந்து எல்லாமே புக் பண்ணிவிட்டு ப்ரியராக புக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வில்லேஜ். இப்போ ஏதாவது லாங் வீக்கெண்ட் இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது ஹாலிடேஸ் டைமில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் இல்லாமல் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா மொத்தமே நான் சொன்ன மாதிரி 4 ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 40 இல்லை 50, அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ஊருன்றனால கம்மியாக தான் அக்காமடேஷன் இருக்கும். அதனால் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி டே டைமில் வர்றதும் சேஃப்டி. இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு எந்த மாதிரி ரோட்லலாம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு இருக்கோம். அதை பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள டவுன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்லே ஈஸ்ட் அப்படின்னு ஒரு டவுன் இருக்கும். ஸோ நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டவுனு, அங்கே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கே நம்மளுக்கு எதாவது வேணும்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த டவுன்லேருந்து இங்கே வர்றதுக்கு ரோடு கிடையாது. ஸோ நார்மல் வெஹிக்கிளில் வரலாம். பட் நல்ல மழை பெஞ்சிருக்கு வின்டர் டைமில் அந்த மாதிரி வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்ற நார்மல் சம்மர் டைமில் வர்றதுக்கு நம்ம என்ன வெஹிக்கிள்லனாலும் நம்ம வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இங்கே விசிட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நம்ம இயரில் எப்போனாலும் வரலாம். பட் ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னா வின்டர் மந்த்ஸில் ஜூன் டு ஆகஸ்ட், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து ஸ்னோ வந்து வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சுற்றிலும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்து கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ளேயே இருக்க ஒரு கண்ட்ரி லெசத்தோன்னு இருக்கும். அந்த கண்ட்ரியோட மவுண்டைன்ஸ் தான். ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைமில் வந்து ஸ்னோ இருக்கும். எல்லா டேஸும் எல்லா டைமும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸ்னோ ரிப்போர்ட்னு ஒரு பேஜ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஒரு சிம்பிளஸ்ட் வே அங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜோபர்கில் பயங்கரமாக குளிரும் வின்டர் டைமில். அந்த ஒரு மாதிரி காற்றடிச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வெதர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும். ஸ்னோ டைமில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4x4 வேணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த நம்ம பார்க்லே ஈஸ்ட்லேருந்து மேலே வர பாத்து வந்து நார்மல் தார் ரோடு எதுவும் இருக்காது, மண் ரோடு மாதிரி தான் மவுண்டெயின்ஸில் சுற்றி வர மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸு ஸ்னோ இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வெளியில் வர்றது கஷ்டம். சம்மரில் வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சூப்பராக ரிவர்லாம் ஓடும். அங்கெல்லாம் குளிக்க விடுவாங்களான்னு தெரில, மேபி ஏதாவது இடம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் சென்டர்னு இருக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பக்கத்தில் ஏதாவது வேறு ஏதாவது டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களா, வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொன்ன 4 ஸ்ட்ரீட்டில் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு ஸ்ட்ரீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அல்ட்ரா மாடர்னெலாம் இருக்காது, ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி. இந்த பெட்ரோல் ஸ்டேஷனுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போகணுன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து எதுவும் கிடையாது. ஸோ இங்கே நம்ம போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோட்ஸில் இருந்து மேலே டிஃபண்டல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. வின்டர் டைமில் அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்னோ இருக்கும். நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வரும், அது பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதான் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குன்னு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சரஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா சுற்றிலுமே ஃபுல்லாகவே மவுண்டைன்ஸ் தான், ஒவ்வொரு மவுண்டைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4x4 டிரைவு, இல்லைன்னா நம்ம மோட்டார் பைக்லேயே போகிறது, ட்ரெக்கிங் போகிறது, அந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னா வந்து இங்கே போகலாம். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த டைம் போகலை, ஜஸ்ட் ஒரு விசிட் தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைட் போகலாம் அப்படின்ட்டு, இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜில் ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இன்னும் இதிலேருந்து இந்த மவுண்டைன்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு ரூட் இருக்கும். ஸோ அதில் எல்லாம் போனோன்னா நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எல்லாமே வந்து ஒவ்வொரு அக்காமடேஷன். நீங்கள் வந்து யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாலாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன். ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இருக்குது. அந்த ட்ரீஸ் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கிளைமேட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இப்போ தான் வின்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டம் சீசன் இப்போது போயிட்டுருக்கு. அதனால் லீவ்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சு கொஞ்சம் மாறுது. ஸோ இந்த ரோடு மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த ரோட்ஸ் வில்லேஜில் ஒரு காட்டேஜில் எடுத்தது தான். இதெல்லாம் நம்ம வர்ற வழியில் வின்டர் டைமில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மேலே டிஃபண்டல்னு ஒரு இடம் சொன்னேன்ல அங்கே. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் டர்ட் ரோடு இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அட்வென்ச்சராக வேணும் அப்படின்னா வந்து வின்டர் டைமில் இது பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப அமைதியாக ஒரு நார்மலான ஒரு வீக்கெண்டு கேட்வே அப்படின்னா இந்த ரோட்ஸ் வில்லேஜ்க்கு வந்து போயிட்டு வரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க ஆக்சுவலாக இங்கே மக்கள் வாழ்கிறது. இந்த அக்காமடேஷன் அந்த இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் வந்து மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த லோக்கல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இந்த மவுண்டைன்ஸு, ரிவர்ஸு அந்த மாதிரி எல்லாம் க்ராஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த ட்ரைவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சீனிக்காக இருக்கும். எவ்வளோ நாளும் இவ்வளோ தூரமா அப்படின்ற ஒரு மாதிரி சலிப்பே தெரியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த க்ரௌடு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த ரோட்ஸு.
இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து எந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான யாருக்கும் தெரியாத நிறைய தகவல்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.